பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் உங்களோடு எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் பார்க்கிறீர்கள். நான் உங்களை பார்க்க முடியாவிட்டாலும் மனக்கண் கொண்டு உங்களுக்காய் எப்போதும் என்னை நினைவிலே வைத்து ஜெபித்து வருகிறேன். ஏன்னா நீங்கள் தான் அந்த ஊழியத்தை நடத்துகிறீங்க. என்னால் ஒன்றும் நடக்கிறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றை தவிர என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஆனால் விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்து தான் இந்நாள் வரை தேவன் நடத்தினார், இனியும் நடத்துவார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஊழியம் செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு நிகழ்ச்சி வருது பாருங்க அப்படின்னு மட்டும் ஒரு அறிமுகம் செய்யுங்க. அவர்கள் பார்ப்பார்கள், கர்த்தர் கிரியை செய்வார். என வேதம் என்பது சகலருக்கும் சொல்லப்பட வேண்டும். இயேசுவின் கட்டளையும் அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாருக்கும் நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றுதான் இயேசு சொன்னார். ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி வருகிறேன். சிலரெல்லாம் பல கேள்விகளை கேட்பதற்கும் பதில் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். ஆசீர்வாதம்னா என்னையா அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு இது முதல்ல யோசித்து பார்த்தோன்னே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் வேதத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்தபோது அநேக காரியங்களை நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. ஆசீர்வாதம்னா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய பணம் இருந்தால், சொத்து சுகம் இருந்தால், பல வீடுகள் இருந்தால் ஆசீர்வாதமா? எத்தனை பேர்கிட்ட பாருங்க எல்லாம் இருக்கு, ஆனால் சந்தோஷம் இருக்கா? இல்லை. எத்தனை பேர்கிட்ட சொத்து சுகங்கள் பணம் நிறைய இருக்கு, ஆனால் நிம்மதி இருக்கா? இல்லை. சமாதானம் இருக்கா? இல்லை. எது ஆசீர்வாதம்? எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். அதை குறித்து தேவனும் எனக்கும் கற்றுத்தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது மறக்கவே கூடாது. என்னையாம்பிங்க, உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கணும். தயவு செய்து ஃபோனில் எடுக்காதீங்க. ஏன்னா ஃபோன் திடீர்னு சார்ஜ் போயிடும். சில நேரம் ஏதாவது ஒரு கால் வந்துடும், உடனே நம்ம இந்த வேதத்திலேருந்து டைவெர்ட் ஆயிரும். ஆகையினால தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து கையில் வச்சு ஒரு வார்த்தையை திருப்புங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை திருப்பி வைத்துக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவலி ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே.
பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு போடு மகனே, சிதறி தள்ளிவிட்டு போடு மகளே. பிரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. குதித்திடுவாய் தாண்டிடுவாய், குதித்திடுவாய் தாண்டிடுவாய். மன்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மன்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பெரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற. பெரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே, ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து நான் இங்க வாசிக்க சொல்ல போறேன். நீங்களும் தேடி எடுத்திருப்பீங்க நம்புறேன். இப்ப வாசிக்க சொல்லட்டுமா? வாசிக்க பார்க்கலாம். அவர் நான் போகட்டும், ஆண்டவர் சொல்றார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல், இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்லப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ என் நாமத்தை சொல்லி கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே,
இந்த யாக்கோவுக்கும் தேவனுக்கும் நடந்த ஒரு உரையாடலை இங்கே வாசிக்க கேட்டோம். ஏன்னா மனிதனோடு தேவன் பேசுகிறாரான்னா பேசுகிறார். மோசையோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார், சொல்லப்போனால் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசினால் என்ன பேசுவார்? நம்முடைய உள்ளத்துக்கு அமைதி தர பேசுவார், ஆறுதலாய் பேசுவார், அன்பாய் பேசுவார், சில நேரம் கண்டித்தும் உணர்த்துவார். இந்த யாக்கோபு தேவனிடத்திலே இரவு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறான். இதை வச்சு கூட ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படலை, உங்களை கண்டே கைவிடலை, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி ஏல் எல்லோகி உம்மை துதிப்பேன் என்று பாடுறோம். இந்த பாட்டை கேட்ட உடனே எல்லாருக்கும் காலில் தாளம் வருது, கையில் தாளம் வருது, பாடுறோம், தவறு இல்லை. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 32 9 10 வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நம்மளே இந்த காரியத்தை கேட்டு பாருமே, ஆண்டவர் பாராட்டின அன்புக்கு நாம் எத்தனை தகுதி. ஏன்னா அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அளவிட முடியாத அன்பு. அவர் நமக்கு காண்பித்த தயவு எத்தனை பெரியது. நாம் பாடுறோம், உங்க கிருபை பெரியது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, கிருபையே மாறாதே நல்ல கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்றார், தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய். நல்ல கவனிங்க அவர் ஸ்டேட்மெண்ட, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொன்னார். அவரே சொன்னார், நான் வெறுமையா வந்தேன், என்னை என்ன செஞ்சீங்க? ஆசீர்வதிச்சீங்க. ஆசீர்வதிச்ச 2 பரிவாரங்களோடு. நாங்கள் எப்போ 2 பரிவாரம்னா ஒருவேளை லாகியலை லேயாளி நடத்த சொன்னானமோ தெரியாது. ஏன் சொன்ன ஆசீர்வாதம் என்றால் என்னையா? இப்ப யாக்கோபு கேட்கிறாரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேங்கிறாரே. என்ன காரணம்?
அவருக்கு என்ன ஆசீர்வாதத்தில் குறைச்சல்? 1க்கு 2, உபத்திரவத்துக்கு 3, 4 இருந்துச்சு. அப்போ என்ன இன்னொன்று வேணும்னு கேட்குறாரா? பிள்ளைகளுக்கு குறைச்சலா? எத்தனை பிள்ளைங்க? 12, ஒரு டசன். வந்தா இன்னைக்கு இவன் என் கூட, அன்னைக்கு அவன் என் கூடப்பா. ராகேல் லேயாளும் பையன் கொண்டு அந்த தூதாயின் கறியை வச்சு கூட இன்னைக்கு தூதாயின் கறியினால என் புருஷனை நான் கொண்டேன்னவன். ஒருத்திக்கு ஒருத்தி. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல் கிடையாது. வெறுமையாத்தான் வந்தா. கர்த்தரவனை ஆசீர்வதித்த விதத்தை அவரே சொன்னான், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாளங்களை எனக்கு கொடுத்தீர். அப்போ இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு அநேகருக்கு விளங்காதது என்னன்னா, ஆசீர்வாதம்னா என்ன. ஏன்னா இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி 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 அநேகருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம்னா எது? நிரம்ப பணம் இருந்த ஆசீர்வாதமா? நிறைய சொத்து சுகம் இருந்த ஆசீர்வாதமா? இல்லை நல்ல நிறைய கார் பங்களா வசதியோடு இருந்த ஆசீர்வாதமா? இல்லைங்க. ஆசீர்வாதம்னா என்ன? ஏன்னா அவனுடைய ஆசீர்வாதத்திலேருந்து தான் அண்ணனுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுத்த ஒரு காரியத்தை கணக்கு இங்கே எழுதி வச்சிருக்கார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே, நல்ல கவனிங்க, தன்னுடைய கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானம் என்னது? கிஃப்ட். நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் அன்பளிப்பு. ஏன்னா நீ சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டிப்ஸ் வச்சுட்டு போகிறானே, அதுவும் கிஃப்ட்டு தான். இன்னைக்கு எல்லா ஹோட்டல்லையும் பாருங்க, நீங்கள் பில்லு கொடுக்க விட மாட்டாங்க. அவனே பில்லை கொண்டாந்து தட்டில் வைப்பார். எதுக்குன்னா நீங்கள் வச்சுட்டு மிச்சம் சொல்கிறியா அவர் கொடுக்குறது. இங்கே இவன் கைக்கு உதவினதில் சிலவற்றை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பிரித்து கொடுக்கிற கணக்கை கொஞ்சம் பாருங்க. அப்போ அவன் ஆசீர்வாதம் எவ்வளவுன்னு விளங்கும். அவன் தன் கைக்கு உதவின சிலவற்றை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பிரித்து கொடுத்தானான். அது என்னன்னது? 200 வெள்ளாடுகளை. அப்பா, இன்னைக்கு ஒரு வெள்ளாடு வாங்க போனால் எவ்வளோ விலை இருக்கும்? இன்னைக்கு நிலைமை விட்டுருக்கு. அன்னைக்கு நிலைமைக்குனாலும் இன்னைக்கு நிலைமைக்குனாலும் பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கோ அதுக்கு தக்க விலைவாசி உயர்ந்திருக்கு. பணவீக்கம் இன்னைக்கு குறைஞ்சிருக்கான்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பொருளாதாரம் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு விலைவாசி ஏறி போச்சுங்கிறோம். அதுக்கு தக்க பொருளாதாரத்துலேயும் வளர்ச்சி. முந்தி காலத்தில் சம்பளம் எவ்வளவு? சிலருக்குலாம் அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காருக்கு 32 ரூபா சம்பளம்னாங்க. இந்த 32 ரூபாயை வச்சு குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை போஷிக்கணும், குடும்பத்தின் தேவைகளெல்லாம் பார்க்கணும், 30 நாளும் சாப்பிடணும். அதுக்கு மொத்த சம்பளமே எவ்வளவு? 32 ரூபா. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சம்பளம் ஒரு ஸ்டார்டிங் அடிப்படைக்கு போனால் எவ்வளவு இருக்குது? 17-18 எனக்கு அன்பார்களே, நாம் நினைக்கிறோம் ஏதோ பொருளாதாரத்தில் விழுந்துட்டோம், இன்னைக்கு விலைவாசிலாம் ஏறி போச்சு. விலைவாசி ஏறலை, அதுக்கு தக்க வருமானமும் ஏறி இருக்கு. எப்போவுமே 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் இதாக இருந்து மற்ற பக்கம் இதாக இருந்தால் பண வீக்கம் தான் ஏற்படும். அதனால தான் கரெக்டாக போகிறதும் வரதும் சரியாக தான் நமக்கு இருக்குது. 32 ரூபா சம்பளத்தில் அன்னைக்கு வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 1958 அப்போ எனக்கு நீங்கள்லாம் பார்த்து ஞாபகம் இருக்குமோ நம்ம தெரியாது. காலனா, அரையனா, ஒரணா, 2 அணா, 4 அணா இப்படி இருந்துச்சு. அதுலேயும் ஓட்டை காலனா இருந்துச்சு, ஓட்டை இல்லாத காலனா இருந்துச்சு. அரையனாங்கிறது 3 காசு, ஒரணாங்கிறது 6 காசு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் 1 ரூபா கொண்டு போனீங்கன்னா வீட்டுக்கு அத்தனை சாமானும் வாங்கிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிய நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கால்னா கையில் கொடுப்பாங்க. அதை வச்சு பொறிகடலை கடையில் போய் கேட்டால், எப்போ பை கொஞ்சம் பெருசாக கொண்டாடப்படாதாம்பாங்க. சட்டப்பையில் போடுங்கன்னா சொல்லுவார், பையாவது கொஞ்சம் பெருசாக தைக்கப்படாதாம்பார். இன்னைக்கு நீங்கள் விலைவாசி எப்படி இருக்குன்னு பார்த்து. ஆனால் அன்னைக்கு நமக்கு எவ்வளோ விலை உயர்ந்திருக்குன்னா வருமானமும் உயர்ந்திருக்கு, விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. அவர் அன்னைக்கு இருந்த லெவலுக்கு 200 வெள்ளாடு. இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற காலத்துக்கு ஏற்றாப்புல கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு ஆடு குறைஞ்சது
வெள்ளாடு 5000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? எல்லாம் ஒரு 6000 ரூபா 7000 ரூபா வரைக்கும் வாங்கலாமா? குறைஞ்சது நம்முடைய ஒரு சின்ன ஒரு மதிப்பாக போட்டோன்னா கூட எத்தனை வெள்ளாடு? 200 வெள்ளாடு. ஒரு வெள்ளாடு 5000 ரூபானா எத்தனை ஆச்சு? 100. கணக்கு போட்டு பாருங்க. ஏன்னா ஒரு ஆடு 5000 ரூபா வச்சிங்கன்னா 100 ஆடு எத்தனை ஆச்சு? அதே போல் 200 ஆட்டு கணக்கு பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, 200 வெள்ளாடும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும். அடையே அப்பா, ஒரு கடா இன்னைக்கு வாங்க போனால் 8 ரூபா 10 ரூபாய்க்கு குறைஞ்சிருக்காது. 20 கடாக்கள் கிட்டத்தட்ட 1,60,000 மேலே வந்துடுது. 20 கடாக்கள், 200 செம்மறி ஆடுகள். அடுத்தாப்புல செம்மறி ஆட்டில் 200, 20 ஆட்டுக்கடாக்கள், 20 ஆட்டுக்கடாக்கள், பால் கொடுக்கிற ஒட்டகங்கள் 30 ஒட்டகங்கள். ஏன்னா ஒரு ஒட்டகத்தை வச்சு இன்னைக்கு மேய்க்கிறதே பெரிய பாடு. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி துபாயில் மழை அடிக்கும்போது ஒட்டகத்தெல்லாம் இழுத்துட்டு ஓடிச்சு. நீங்களே டிவியில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு துபாயில் மழை பெய்யாத இடத்துல பெஞ்சது. ஒரு ஒட்டகம் வச்சுருந்தாலே அன்னைக்கு இருக்கிற மதிப்பில் ஒரு ஸ்போடோ கார் வச்சுருந்த அளவுக்கு. இந்த ஒட்டகம் 30 ஒட்டகம், பால் கொடுக்கிற ஒட்டகம் 30 ஒட்டகம். அது மட்டும் இல்லை, அவைகளின் குட்டிகள் 40 கடாரிகளையும், 40 கடாரிகள், 10 காளைகளையும், 10 காளைகள், 20 கோழி கழுதைகள், 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்தான். எவ்வளவு? யாருக்கு? ஏசாவுக்கு கொடுக்கறதுக்கு. அப்போ இவருடைய ஆசீர்வாதத்தில் என்ன குறைச்சல்? எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் மறந்து விட்டோம். ஆசீர்வாதம் என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்னது? வேதனையை கூட்டாது என்று நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது. தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அது என்ன செய்யாது? வேதனையை கூட்டாது. எனக்கு அன்பானவர்களே, அவ்வளவு இருந்தும் யாக்கோபு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீர் என்னை ஆசீர்வதித்தால். நான் கேட்பேன், என்ன 4 பத்தாதா? இல்லை இவ்வளவு சொத்து போதாதா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் ஆசீர்வாதம்லாம் நமக்கு என்ன அப்படின்னு தெரியலை. அதனால தான் சாலமோன் ஞானி அதை அறிஞ்சதுனால தான் எழுதி வச்சான் நீதிமொழிகளில். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் என அவருடைய கரம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை, அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாய் போகவும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது ஆசீர்வாதம் மறந்துட்டோம். நாம் இன்னைக்கு உலகத்தில் இங்கே இருக்கும்போது ஆசீர்வாதம் சொல்லி அங்கே இருக்கிறத விட்டுட்டோம். ஐயா, நமக்கு எங்கே இருக்கணும் பொக்கிஷம்? வேதம் சொல்லுது, பூமியிலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்க, அது பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடுகள் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியும் கிடையாது, துருவும் கிடையாது, திருடர்கள் கன்னமிடுறது கிடையாது. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ரொம்ப நல்லது. கேட்பதோடு விட்டுவிடாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு? எங்களுடைய திருச்சபை 2 பார்வையற்ற மக்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். 2 கண்ணு தெரியாதவங்க, கால் முடியாதவங்க, இப்படிப்பட்ட மக்கள்லாம் வருவாங்க. இவர்களை கூட நான் அழைத்து வருவதற்கு வேன் அனுப்பி தான் கூப்பிடுறேன். எதுக்கு? கூட்டம் காமிக்கிறதுக்கு இல்லை, முடியாதவங்களை கூட்டிகிட்டு வரணும். இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். எனக்கு அன்பார்களே, நாம் நினைப்போம் இப்படி அழைச்சிட்டு வந்து சொல்லணுமா? அங்கே போகும்போது அப்போ தான் நம்மகிட்ட கேட்பார், எப்பா நான் உனக்கு எல்லாம் கொடுத்தனே, நீ என்ன செய்த? அப்போ நாம் சொல்லணும், ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னால் இயன்றதை செய்தேன். தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, எத்தனையோ கட்டுமான பணி கட்டி முடிக்கப்படலை. ஏன்னா ஒரு ரூம்குள்ளே தங்க முடியாத அளவுக்கு நெருக்கடியில் இருக்காங்க. இன்னொரு அறை கூட கட்டி முடிக்கலை. பார்வையற்றவர்கள் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எப்போவும் ஒரு ஃபியூனரல் பண்ணிட்டு வச்சே இருக்கணும்.
வாரம் வர்ற ஒருத்தரையும் நான் சாப்பிடாம அனுப்புறதே கிடையாது. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் உணவு கொடுக்க, ஆத்துமாக்களை அழைத்து வருவதற்கு உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் ஒன்று சொல்லுவேன், கட்டாயம் இல்லை, விசலமாய் இல்லை. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் கேட்பீங்க? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. ஒருவேளை ஐயா எங்களுடைய நிலைமை பில்லு வச்சு தான் ஆகணும் பிரதர், நாங்கள் கொடுத்தா வருமானம் வரைக்கும் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்பீங்கன்னா ஒரு நம்பர் உண்டு, அதில் அடித்து பாருங்கள், 8438852500. இதில் பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு அதை சொல்லுவீர்களானால் உங்கள் விலாசத்துக்கும் அந்த பில்லுகளை அனுப்பிப்ப நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வாதம் என்றால் என்ன இதை நாங்கள் அறிய வேண்டும் அப்பா. ஆசீர்வாதம் இன்றைக்கு நிரம்ப வரும்போது என்ன நடக்கிறது இதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டால், ஆசீர்வாதம் எது என்று புரிந்து கொண்டால், தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள மன நிறைவோடு வாழ கர்த்தர் உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் திருமண நாள், பிறந்த நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு புதிய கல்வி ஆண்டிலே தங்கள் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு கல்விக்கும் நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையையும், எவ்வளவு கல்வியில உயர்ந்தாலும் பெற்றோரை கனப்படுத்துகிற அனுபவத்தையும் கற்றுக்கொடும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.